வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இன்னைக்கு ஏஐ இந்த வாரம். இந்த வாரம் எகெயின் நம்ம இந்த வாரம் முக்கியமான செய்திகள் கொஞ்சம் 2 வாரம் ஆனதுனால ஒரு 2 வாரத்துக்கான முக்கியமான செய்திகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். குறிப்பா இந்த வாட்டி வந்துட்டு ஒரு 6 டாபிக் ரத்தின சுருக்கமா எடுத்துட்டு வந்திருக்கோம். பட் அதை நம்ம எலாபரேட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது நம்மளோட ஐடியா. ஸோ சொல்வனத்தில் எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துட்டு அதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பற்றி பேசிட்டு இருப்போம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற எக்ஸ்பர்ட் வந்து மிஸ்டர் ஸ்ரீராம் சுப்ரமணியன். வாங்க ஸ்ரீராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டிஜே. வணக்கம். சூப்பர். சொல்வனம் மகிழ்ச்சி. கொஞ்சம் இடைவெளி விட்டுச்சு இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திக்கிறதுல. கண்டிப்பா. முதல்ல வந்து நீங்க தெரியும், ஒரு பெரிய மெட்டா ஃபேன் தெரியும். ஸோ மெட்டா கிளாஸஸ் வேற போட்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, எப்படி ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் மெட்டா சோ ஃபார்? தேங்க்யூ. நான் இப்பதான் ஆரம்பிச்சேங்க. ஒரு 2 நாள் தான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நானு. மெட்டா ஃபேன் சொல்ல மாட்டேன், ஏஏ ஃபேன். அதனால தான் ட்ரை பண்ணேன் நானு. ரொம்ப ஈஸியானது வந்து போட்டோ எடுக்கிறதும் ரெக்கார்ட் பண்றதும். ஸோ நம்மளுடைய கான்வர்சேஷன் போது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஹெட்செட் மாதிரி ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இதை தவிர வந்து சில மெட்டா ஏஐ நம்ம கூப்பிடலாம். நம்ம அந்த கான்டெக்ட் பார்த்து இப்போ நான் ஒரு 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 இடத்த பார்த்துருக்கேன்னா, இந்த இடத்த பத்தி எனக்கு சொல்லுன்னு கேட்கலாம், இல்லை வந்து டைரக்ஷன்ஸ் கேட்கலாம், இல்லை வந்து சப்போஸ் ஒரு நியூட்ரிஷன் கான்டென்ட் வேணும்னா அந்த ஆப்ஜெக்டை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலாம். கூகுள் கிளாஸ் நீங்க ட்ரை பண்ணீங்களான்னு தெரியாது. அது வரும்போது அது கொஞ்சம் ஆக்வர்டா இருந்தது. பட் இந்த ஃபினிஷ் நல்லா இருக்கு. நல்ல பிராண்ட் ரேபேன் கிளாஸஸ் கூட இருக்கு. ஸோ லுக்ஸ் நல்லா இருக்கு. நான் வந்து ஓக்லிக்கு போல, ஏன்னா அது அத்லெட்டிக்ஸ் காய்ச்சலும். நான் சாதாரணமா வந்து வேஃபேர் ஜென் 2 தான் வச்சிருக்கேன். சோஃபா ரொம்ப ஹாப்பி. நான் இப்போ ஒரு முக்காவாசி உபயோகப்படுத்துறது வந்துட்டு கார் ஓட்டும் போது அந்த 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 ஈவினிங் அந்த மியூசிக் அந்த சுச்சுவேஷனை கேப்சர் பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்கேன். பட் ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு. முடிஞ்சா நீங்களும் வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்க, பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பா. அதுவும் இல்லாத கூகுள் கிளாஸஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஞாபகம் வருது. அதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து தொடர்புடைய $1,500 வந்து இருந்துச்சு. ஸோ இது மெட்டா வந்து அரௌண்ட் $400-500 அப்படின்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆமா. அது மட்டும் இல்லாம எனக்கு பிரெஸ்கிரிப்ஷன் கிளாஸ், ஆக்சுவலி எனக்கு வந்து ஃப்ரேமோட பிரெஸ்கிரிப்ஷன் தான் அதிகமாச்சு. பிரெஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால வந்து ரொம்ப லைக் நார்மல் வியூஸ்க்கு யூஸ் படுத்தலாம். டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ சாதாரண கண்ணாடி மாதிரி உபயோகப்படுத்தலாம். கூகுள் கிளாஸ் உடைய கேப்பபிலிட்டிஸ் ஒன்றும் அவ்வளோவா லைக் அது டேக் ஆஃபும் ஆகல, எதுவும் இல்லை இல்லையா? அதனால $1000 $1200 கொடுத்துட்டு ஒரு பேப்பர் வெயிட் ஆயிடுச்சு எல்லாருக்கும் அது. பட் இது நல்லா நல்லா பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி கூகுள் ஐவாலையும் திருப்பியும் அனௌன்ஸ்மெண்ட், நம்ம கூகுள் பத்தி பேசுவோம், அதை பத்தி திருப்பி பேசுவோம். பட் அங்கேயும் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் see how it goes. Yeah. பெர்ஃபெக்ட். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆன்மீகமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போப் லியோ ரொம்ப பாப்புலரான போப். இப்போதான் 1 வருஷம் தான் ஆக போகுது அவர் பதவியேற்று. பட் ஆனா அவர் சில விஷயங்கள்ல வந்துட்டு கவர்மெண்ட் கூட கான்ட்ரவர்ஷியலா இருந்தா கூட டிஸ்ஆர்ம் ஏஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு ஸ்லோகனை கொண்டு வந்திருந்தாரு. அது ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பிளைன் வாட் போப் இஸ் டூயிங். போப்புக்கும் ஏஐக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வருது. அதை பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க. மே 15ஆம் தேதி இந்த வருஷம் வந்து லியோ போப், நம்ம இப்ப கரண்ட் போப் வந்துட்டு மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் அப்படின்ட்டு ஒண்ணு பண்ணிருக்காரு. என்ன அர்த்தம்னா அந்த கிராண்டியர் ஆஃப் ஹியூமானிட்டி, மனித குலத்தின் விஸ்தீரணம், இந்த மாதிரி ஒரு பெருமை சொல்லலாம். இப்போ அது வந்து வேட்டிகன் போப் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கடி பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும், பீரியடிக்கலா போட்டு பண்ணிச்சிருந்தாலும், ஏஐக்குன்னு டெடிகேட் பண்ண ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இது. போப் மட்டும் இல்லாம நீங்க எல்லா ரிலீஜியஸ் லீடர்ஸும் பாத்தீங்கன்னா, கத்தாலிசிசம் கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்லாம எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சிக்னிபிகண்டா ஒரு ஒரு மத தலைவர் வந்து ஏஐ பத்தி ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் பப்ளிஷ் பண்றது இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் தடவை. அந்த ஆர்டிக்கிள் வந்து சும்மா சாதாரணமா இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 வார்த்தைகள் இருக்கு. 200 பத்திகளுக்கு மேல இருக்கு. ஸோ நம்ம லிங்க் அனுப்புவோம். கிறிஸ்டியனோ இல்லையோ, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பட் வந்துட்டு ஒரு ஒரு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அதுல ஆர்வம் இருக்கவங்க, அதனுடைய இம்பாக்ட் மனுஷங்களை எப்படி வந்து பாதிக்க போகுதுங்கிறத பத்தி யோசிக்கிறவங்க எல்லாருமே வந்து படிக்க வேண்டியது. மத சம்பந்தமான விஷயங்களை விட்டுட்டு நீங்க அக்ரி பண்ணலாம், டிஸ்அக்ரி பண்ணலாம், பட் என்ன சொல்ல வராருன்னு பாருங்க. அதுல வந்து இன்னொன்னு இஷ்யூ என்னன்னா வந்துட்டு அதுல 2 டேட் ஆஃப் சிக்னிபிகன்ஸ், லியோங்கிற பேரு சிக்னிபிகன்ஸ். ஏன்னா
1891 அப்ப இருந்த போப் லியோ வந்து ரீரம் நொவாரம் அப்படின்னு ஒன்று பப்ளிஷ் பண்றாரு. ம். அப்போதான் வந்து ஞாபகம் நீங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலை மயமாக்குதல் வந்துட்டு அதிகமாச்சு. அப்போதான் வந்து முதல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணி என்ன இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ்னா வந்து எப்படி மனுஷங்களுடைய பவரை வந்து யா. ம். மதிக்குது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து மனுஷங்க மேல ஒரு நிறைய கண்ட்ரோல். நீ 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், இல்ல 10 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், இவ்வளவு நேரம் தான் லஞ்ச் சாப்பிடலாம், இப்பதான் லஞ்ச் சாப்பிடலாம், இத்தனை மணிக்கு நீங்க வரணும், இத்தனை மணிக்கு நீ போகணும், இங்கதான் நீ இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சது இல்லையா, அசம்பிளி லைன் எல்லாம் ஆரம்பிச்சது இல்லையா. அப்போ அப்போ வந்து சர்ச் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு அளவற்ற அளவற்ற கண்ட்ரோல், அளவற்ற பவர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தொழிற்சாலைகள் மனுஷங்க மேல வச்சுக்க கூடாது அப்படின்னு கிளைம் பண்ணிச்சு. ஸோ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் ரைட்டுக்கு வந்து சர்ச் கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வந்தது, அட்லீஸ்ட் கேத்தலிக் வேர்ல்ட்ல வந்தது. ஸோ 1891 1891 இப்ப இருக்க போப் வந்து அதே மே 15 சூஸ் பண்ணி நடுவில் நிறைய பப்ளிஷ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இதை பத்தி பேசக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் போப் வந்து ஏஐ பத்தி பேசுறாரு. ஸோ அது சிக்னிபிகன்ஸ். ஸோ பேரும் வந்து ஒரே மாதிரி பேர் லியோ, டேட்டும் வந்து ஒரே இது அது வந்து அப்பத்திய த்ரெட் என்ன இண்டஸ்ட்ரியலைசேஷன், அப்ப சர்ச் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசினாரு. இப்போ வந்து ஏஐ வந்துட்டு வந்திருக்கு, ஸோ அதான் பண்றாரு. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுல நிறைய பேசுறாரு, ஆனா 3 விஷயங்கள் வந்து எனக்கு சிக்னிபிகண்டா தெரிஞ்சது. ஏஐ சேஃப்டி பத்தி சொல்றாரு, வார்ஃபேர் பத்தி சொல்றாரு. என்ன சொன்னாலும் முக்கியமா வந்து அவர் என்ன சைலண்டா சொல்றாருன்னா, ஏஐ வந்து ஒரு புது ரிலீஜனை ஆரம்பிச்சிருக்கு. என்ன ரிலீஜன்? ரிலீஜன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம வந்து ஒன்று ப்ரொடக்டிவிட்டி பேசினே இருக்கோம், நம்ம டோக்கன் பத்தி பேச போறோம் இன்னைக்கு. ஸோ அதை பத்தி அவர் ஆரம்பிக்கிறாரு. நீ வந்து மனுஷங்க நம்மளோட வேல்யூஸ் பத்தி இல்லாம, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி பத்தி இல்லாம, நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம அவுட்புட் என்ன அப்படிங்கிற வந்து அதை பத்தி ரொம்ப இந்த ப்ரொடக்டிவிட்டி கல்ச்சர் வந்துட்டு ஏஐ வந்து இன்க்ரீசிங் இட், ஏஐ வந்து பண்ண ஆரம்பிச்சது. அதுதான் வந்து ரிலீஜன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற மாதிரி அவர் அல்யூட் பண்றாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளே வந்துட்டு ஜென்ரலாவே இண்டஸ்ட்ரியலைசேஷன்னாலே வந்து என்ன ஒர்க் பண்றோம், என்ன நம்ம த்ரூபுட், ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்றோம், என்ன என்ன வேலை பார்த்தாலும் இல்லையா. இப்போ டிக்கெட் கொடுக்குறோம்னா இருந்தா எவ்வளவு டிக்கெட் கொடுத்த ஒரு நிமிஷத்துக்கு, எஸ்ஆர்இ இருந்தா எவ்வளவு வந்து பக் ஃபிக்ஸ் பண்ண, எவ்வளவு ட்ரபிள் ஷூட் பண்ண ஒரு மணி நேரத்துக்கு இல்ல ஒரு நாளைக்கு, டெவலப்பரா இருந்தா எவ்வளவு கோட் அடிச்ச, இல்ல வந்துட்டு சம் சம் ரேண்டம் டெக்னாலஜி ஜாப் இல்லைன்னா கூட வந்துட்டு மெஷின் கார் பட்டறையில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை கார்மெண்ட், எல்லாருக்குமே வந்து என்ன அவுட்புட், என்ன வேலை, எவ்வளோ பண்றாங்க, எவ்வளோ நேரத்தில் பண்றாங்க, எவ்வளோ வேகமா பண்றாங்க. இப்படிதான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ஆரம்பத்துல இருந்தே பண்ணிருக்கு. ஆனா ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து போய் என்ன நம்ம கேபிஐஸ் என்ன, அதை நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணது, ஏஐ எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு கீ பாயிண்டா நான் பாக்குறேன். இதை தவிர வந்து நீங்க டாப் 3 திங்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் ரிலிஜன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூஸ் என்ன. அந்த இதுல 107வது பேராகிராஃப்ல வந்துட்டு இதை டிஸ்கஸ் பண்றாரு அவரு. நம்மளுடைய வேல்யூஸ் என்ன, அதை யார் டிட்டர்மைன் பண்றா, ஏனுடைய வேல்யூஸ் என்ன, அதை யார் டிட்டர்மைன் பண்றா. சில சில ஒரு ஒரு குறிப்பிட்ட பேர், ஒரு குட்டியான குழு, மைனாரிட்டி வந்து அந்த வேல்யூஸ் டிட்டர்மைன் பண்ணுச்சுன்னா அது வந்து எப்படி ஒரு எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அவர் வந்து ஆன்சர் கொடுக்கல, கவர்னன்ஸ் பத்தி பேசுறாரு, என்ன வேல்யூஸ் இருக்கணும்னு அவர் சொல்லல. ஆனா சிலரை மட்டுமே அந்த வேல்யூஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அவர் கொண்டு வராரு. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நம்ம எத்திக்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கோம், ஆந்த்ராபிக் பத்தி பேசும்போது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காட் ரயில்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு வச்சிருக்காங்க, கீ வேல்யூஸ் பாக்குறாங்க, பயஸ், ஹார்ம், இந்த மாதிரிலாம் பாக்குறாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த கம்பெனி டிசைட் பண்ணது, அந்தந்த மாடல் ப்ரொவைடர்ஸ் டிசைட் பண்றாங்களே ஒழிய எல்லாருக்குமே எல்லாருக்குமே அப்ளை பண்ணக்கூடிய எத்திக்ஸ்னு ஒன்றும் இருக்கிற மாதிரியும் இல்லை, பண்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரியும் இல்லை இல்லையா. அதை பத்தி பேசுறாரு. மூணாவது வந்து அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கலோனியலிசத்தினுடைய இப்பத்திய அவதாரத்தை பத்தி பேசுறாரு. அது வந்து கொஞ்சம் லேட்டா பேசுறாரு, 178 173 மாதிரி இந்த மாதிரி பேராகிராஃப்ஸ்ல. டேட்டா கலோனியலிசம் அவர் கரெக்டா ஐடென்டிஃபை பண்றாரு. ஏஐ வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னா டேட்டா தேவை. இப்போ நீங்க நிறைய இப்ப ரீசன்ட் நியூஸ் பார்த்திருக்கலாம். இப்போ வந்து ரோபாட்ஸ் ட்ரெயின் பண்ற டேட்டா வேணுங்கிறதுனால வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல நிறைய வேலை பாக்குறாங்க இல்லையா. அவங்க தலையில கோப்ரோ மாதிரி கேமரா கொடுத்துட்டு என்னென்ன வேலை பாக்குறாங்க, துணி எப்படி மடிக்கிறாங்க, எப்படி அயன் பண்றாங்க, இந்த மாதிரி மேனுவல் இன்டென்சிவ் லேபர் எல்லாம் வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணி
அதை வந்து ட்ரைனிங் கேட்டா யூஸ் படுத்துறாங்க. ஸோ அதை பத்தியும் அவர் பேசுறாரு. ஸோ இந்த 3 விஷயங்கள், அதாவது ரிலீஜன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், என்ன யார வேல்யூஸ் டிட்டர்மைன் பண்றா, பிளஸ் வந்து டேட்டா கலர்னஸ், இதை பத்தி 3 பத்தியும் பேசுறாரு. இதை தவிர வந்து அவர் ஜஸ்ட் வார் தியரியை வந்து அது அவுடேட் ஆச்சுன்னு கிளைம் பண்றாரு. பட் ஆனா அது கொஞ்சம் ஒரு கிளியரா சொல்லல. அது திருப்பி திருப்பி அது வந்து ஜஸ்ட் வார் இல்ல, ஆனா அது வேற மாதிரி மாறிடுச்சு. ஒயிட் ஸ்ப்ரெடா வந்து வந்து வார்ஃபேர்ல இருந்தா என்ன ஆகும், இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு. பட் அது என்னமோ அது படிக்கும்போது நீங்க வந்து ஜஸ்ட் ஃபார் அவுடேட் ஆனாலும் சொன்ன மாதிரி, பட் ஜஸ்ட் வர வந்து சைலண்டா அப்டேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட டாப் 3 திங்ஸ் தட் ஐ ஃபவுண்ட் இன்ட்ரெஸ்டிங். அது பாஸ் இயர். நீங்க உங்களுக்கு இது என்ன கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அதுக்கப்புறம் இது என்ன மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றது நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க ரொம்ப தெளிவா பேசுனீங்க. நீங்க சொன்ன மாரி வந்துட்டு யூ டுக் தட் அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் குடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அது தவிர எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, அந்த கல்ச்சர் ஆஃப் பவர் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த கல்ச்சர் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தி பேசிட்டு, தென் ஹி ஆல்சோ அட்ரெஸ்ட் ஒன் ஆஃப் த திங் லாங் லாஸ்டிங் என்ன சொல்றது, ஒரு இந்த கிறிஸ்டியன் சர்ச்சஸ், அதாவது கேத்தலிக் சர்ச் மேல இருந்த ஒரு பெரிய குறை என்னன்னா, ஸ்லேவரி அவங்க ஆதரிச்சாங்க ஒரு காலத்துல. அதுக்கு வந்து இதுவரைக்கும் கேத்தலிக் சர்ச் மன்னிப்பே கேட்கல அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு போப் வந்து ஸ்லேவரிக்கு வந்து கிறிஸ்டியன் கேத்தலிக் சர்ச் மூலியமா நான் மன்னிப்பு கேட்கறேன் கோரறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, திஸ் இஸ் அ wound in கிறிஸ்டியன் மெமரி அப்படின்றாரு. ஸோ இது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஏன்னா ஸ்லேவரி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒழிஞ்சு 200 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா கூட அதுக்கான காரணத்தை வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு போப் வந்து அதை வந்து தைரியமா ஒரு ஒரு எழுத்து மூலியமா சொல்றது தான் பெரிய விஷயம். ஸோ அதை நான் பெருசா பாக்குறேன். ஸோ இது எதுக்கு சொல்றாருன்னா, இந்த இந்த ஸ்லேவரி மாதிரி தான் இந்த கல்ச்சர் ஆஃப் ஸ்லேவரி, கல்ச்சர் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்லேவரி, நம்ம வந்து டிஜிட்டல் ஸ்லேவரிக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம். இந்த நீங்க சொன்ன அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இதுல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி 5 சாப்டர் இருக்கிற ஒரு பெரிய லிட்டலி இட்ஸ் லைக் அ புக். கண்டிப்பா படிக்க வேண்டியதுதான். நான் சொன்ன மாதிரி இந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லாம் இருக்கு. பட் நான் படிச்ச வரைக்கும் நான் ரொம்ப வேகமா தான் படிச்சுட்டு போனேன். நிறைய விஷயம் ஸ்கிப் பண்ணிட்டு போனேன். அந்த அந்த அளவுக்கு ரிலீஜியஸ் இருக்கு. நான் வந்து அந்த படிச்சுட்டு போன அளவுக்கு வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப காமன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில சில இந்த இனிஷியல் அந்த டுவர்ட்ஸ் எண்ட்ல மாத்திரம் கொஞ்சம் அந்த கிறிஸ்டியன் ரிலேட்டட் ஸ்டெக்ஸ் எல்லாம் இருந்தா கூட, மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட எத்திக்கல் ஏஐ பத்தி நன்கு அறிந்தவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஜுகேஷன் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, ஏஐ பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, அதோட எத்திக்கல் வேல்யூ, பிலாசபிக்கல் வேல்யூஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரை நம்ம நிறைய வாட்டி இந்த எத்திக்கல் ஏஐ பத்தி நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். ரவி கூடயும் பேசிட்டு இருக்கோம். நம்ம அதை பத்தி ஒரு டாபிக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் இனிஷியேட்டிவ். எவ்வளவு பேர் இதுல ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் என்ன பொறுத்தல ஒரு எக்ஸலண்ட் புக், எக்ஸலண்ட் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் அ சர்ச்ல வந்திருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் நீங்க இன்னும் நிறைய விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. கரெக்டா நீங்க நான் அக்ரி பண்ண நீங்க சொல்றதை நாங்க வந்து முழுமையா ஆதரிக்கிறேன். கண்டிப்பா இது வந்து ஒரு மத தலைவர், அதுவும் உலகத்திலேயே வந்து லார்ஜஸ்ட் இஸ் நாட் செகண்ட் லார்ஜஸ்ட், ஏதோ கவுண்ட் சரியா தெரியல. பட் அந்த அதனுடைய தலைவர் வந்து இதை பத்தி பேசுறது, பிளஸ் பழைய தப்ப வந்து அதை பத்தி அதை ரெக்கக்னைஸ் பண்றது எல்லாம் வந்து ஒரு பெரிய இது. அதை தவிர அவர் வந்துட்டு டயலாக் கூப்பிடுறாரு. ஸோ ம். தட்ஸ் ஆல்சோ. ஸோ அவர் வந்து சரியா சொல்லியிருக்காரு, ஆனா வந்து எப்படி பண்ணுங்கிறது மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்காரு. சில குறைகள் நான் என்ன பாக்குறேன்னா வந்து ஏஏ லேக்ஸ் கான்சியஸ்னஸ் சொல்றாரு, விச் இஸ் கரெக்ட். பேராகிராஃப் 99ல ம். அட்லீஸ்ட் இப்போதைக்காச்சு இது ட்ரூ. மாறுமா மாறுதாங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆனா நீங்க வந்து அதுக்கு கிறிஸ்டியன் தியாலஜியால அதுக்கு ஆன்சர் பார்க்க முடியுமா அப்படின்னா வந்துட்டு எனக்கு எவ்வளவு தூரம் சொல்லுவாங்க. இதே நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ்ல வந்துட்டு நாட் ஜஸ்ட் ஹிந்துவிசம், புத்திசமா இருக்கட்டும், எல்லாமே வந்து கான்சியஸ்னஸ் பத்தி ரொம்ப நிறைய பேசியிருக்காங்க. அந்த ம். லீடர்ஸ், அந்த எக்ஸ்பர்ட்ஸை வந்து இந்த டயலாக்ல கொண்டு வரதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஐ கான்சியன்ஸா, ஏஐக்கு வந்துட்டு கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின், வருமா வராதங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின், கான்சியஸ்னா என்னங்கிறதே பெரிய கொஸ்டின். அதெல்லாம் வந்துட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸுக்கு இன்வால்வ் பண்ணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ரெண்டாவது வந்துட்டு அதான் நான் இது கொஞ்சம் பார்த்தேன். டிக்ளேரிங் வார் இஸ் அவுடேட்டட், அது வந்துட்டு ஜஸ்ட் வார் அவுடேட்னு சொல்றாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதை பத்தி திருப்பி சொல்லும் போது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து அதை பத்தி நிறைய சைலண்டா அதை பத்தி வேற மாதிரி அப்டேட் ஆச்சு சொல்ற மாதிரி வராரு. ஸோ ஜஸ்ட் வார் அவுடேட் ஆச்சுன்னா வேற என்னன்னா லைக் எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இல்லை.
மூணாவது வந்துட்டு இந்த அகைன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் தியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா இதை பத்தி நம்ம நிறைய பேச முடியும். எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு எப்படி என்கேஜ் பண்ண போறோம் அப்படின்னு பத்தி அவர் பண்ணி பேசல. பட் நெவர்தலெஸ் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அவர் எங்கேருந்து வராருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அவருடைய பொசிஷன்ல இருந்து ஏஐ பத்தி இவ்வளவு ஒரு ஓப்பனா, இவ்வளவு ஒரு டீடைல்டா வந்துட்டு பேசி, அதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸை பத்தி பேசி, கவர்னன்ஸ்ங்கிற ஆஸ்பெக்ட் அது வந்துட்டு என்ஃபசைஸ் பண்ணி பண்ணதுங்கிறது பெரிய விஷயம். அது முடிக்கிறது வந்து தியாலஜிக்கலா முடிச்சிருந்தாலும், கிறிஸ்டியன் தியாலஜிக்கலா முடிச்சிருந்தாலும், நம்ம அதை நம்ம வந்துட்டு அவருடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து அக்ரியா டிஸ்அக்ரி பண்ணலாம். பட் அவர் எழுப்பிய கேள்விகள் நியாயமானது, சரியானது. அதை பத்தி எப்படி சால்வ் பண்ணணும்னு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. லைக் இன்வைட்டிங் பீப்புள் பட் எல்லாரும் வந்து பேசுங்க அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் வரும். ஆமா. லாஸ்டா வந்து இன்னும் என்ன சொல்ல வந்தேன்னா, இது ஆக்சுவலி இது நான் மைனஸ் சொல்ல மாட்டேன். குட் ஏ பத்தி சொல்றாரு, வேணும்னு சொல்றாரு. பட் குட் ஏ எப்படி இருக்கணுங்கிறது வந்து கிளியரா அவரால் ஆர்டிகுலேட் பண்ண முடியல. பட் இந்த இடத்துல ஆர்டிகுலேட் பண்ணுமாங்கிறது கொஸ்டின். ஏன்னா அவர் ஆர்டிகுலேட் பண்ணிட்டாருன்னா ஆன்சர்ஸ் அவரே கொடுத்த மாதிரி ஆயிடும். பட் தட்ஸ் நாட் இஸ் பாயிண்ட், ரைட்? பீப்புள் ஹேவ் டு கம் டு ஒர்க் ஆன் தட். ஸோ நெவர்தலெஸ் இட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் பொசிஷன். இதே ஒட்டி அரௌண்ட் த சேம் டைம் ஆந்த்ரோபிக்னுடைய லீடர்ஸ் கூட வந்து போக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க. நியூஸ் வந்தது, எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. பட் வந்தாங்க, எங்களுக்கு ஏஜென்ட்ஸ்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் கிளைம் பண்ண மாதிரி சொல்றாங்க. சின்ஸ் மதங்களே விட்டுட்டு பாத்தீங்கன்னா, மனுஷக்குலம் வந்து நம்ம எப்போதுமே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். கான்சியஸ்னஸ்னா என்ன, சோல்னா என்ன? ஸோ வேற வேற பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து வேற வேற ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஏஐ புதுசா இருந்தாலும் அந்த ஹிஸ்டாரிக் மெமரி ஆஃப் மைண்ட் நம்ம வந்து லெவரேஜ் பண்ணி ஆகணும். அது பண்ணாதான் வந்து நம்மளால ஒரு கான்கிரீட் ஆன்சரை வந்து கொடுக்க முடியும். பிளஸ் அட்லீஸ்ட் கொடுக்க முடியலனா கூட ஏஐ வந்து வழிநடத்த சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்துட்டு திஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் டாக்குமெண்ட். எல்லாரும் கண்டிப்பா படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நல்லா டீப்பா கவர் பண்ணிட்டீங்க. ஸோ என்னோட அடுத்த டாபிக் எனக்கு பிடிச்ச டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். சிப் மேனுஃபேக்சரிங், சிப் உலகின் முடிசுடா மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சன் ஹுவாங். அவர் வந்து சமீபத்தில் வந்து தாய்வான்ல காம்படெக்ஸ் 2026 போயிருந்தாரு. ஸோ அங்க வந்து ஸோ இது அந்த நம்ம டென்ஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ என்சன் எப்போ எந்த மாதிரி டென்ஷன்ல போயிருக்காரு அப்படின்னா, இப்போ சமீபத்தில் தான் வந்துட்டு யூஎஸ்க்கும் சைனாக்கும் பிரிட்டி மச் கோல்டு வார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஐ நடந்துட்டு இருக்கு. என்விடியோட மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க சைனாக்கு வந்து யூ கனாட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஒரு லெசர் கிரேடட் H200 அப்படின்னு நினைக்கிறேன், அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க சைனாவுக்கு. சைனா வந்து அதையும் அனுப்பினோம்னா கோவத்தில் நாங்கள் எல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் அவங்க வாங்கிட்டாங்க. பட் இந்த டக் ஆஃப் வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா கொஞ்சம் நல்லா இல்லாதப்போ இந்த தாய்வான்ல இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஜென்சனை வந்துட்டு ரொம்ப க்ளோஸா பார்த்துட்டு இருந்தாங்க, அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு இங்கே வந்து ஆஸ் யூ நோ இந்த யூஎஸ் கவர்மெண்ட், கரண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு தேர் ஆஸ்கிங் இந்த ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் இன் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க போன சில மாதங்களுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ கான்ஃபரன்ஸ் வந்து ஒயிட் ஹவுஸ்ல நடக்கிறப்போ மார்க் ஜக்கர்பர்க்ல இருந்து ஓப்பன் ஏஐ சாம் அல்ட்மேன், கிராக்கோட எலான் மஸ்க், அப்புறம் என்சன், இவங்க எல்லாருமே போயிருந்தாங்க. அப்புறம் சத்யா நடேல், எல்லாருமே எவ்ரி ஒன் ஹூஸ் ஆஃப் ஏஐ எல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட 100 பில்லியன்ல இருந்து 600 பில்லியன் to 1000 பில்லியன் வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஒரு நல்லா இருந்திருக்கப்ப சைனாவுக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாவே இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்க வந்து எங்களுக்கு இதுவே இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காது அப்படின்ற மாதிரி பதட்டமா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் வந்துட்டு அன்சன் ஹுவாங் வந்து இந்த காம்படெக்ஸ் 2026 கீனோட்டுக்கு போயிருந்தாரு. அஃப்கோர்ஸ் ஏற்கனவே அவர் இங்கேயே ஹீரோ தான். அங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு தான் வந்தாரு. வழக்கமான அவருடைய அந்த லெதர் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு எனக்கு அவர் ஹீரோவாக தெரிஞ்சான்னு நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ற முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா RTX Spark அப்படிங்கிற வந்துட்டு பர்சனல் ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கான ஒரு சூப்பர் சிப் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நம்ம ஏஜென்டிக் ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம நிறைய பேர் LLM பத்தி பேசிட்டு இருக்கோம். LLMs எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ்ல தான் வைக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது செயல்படுத்தும் நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக வந்து சில சிப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம டேட்டா சென்டர்ல வைக்கணுமா, அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னு. ஸோ நம்ம காஸ்ட் படி நீங்க தனியா இன்னொரு டாபிக் வச்சிருக்கீங்க. பட் அதுக்கு அந்த காஸ்ட் எல்லாம் குறைக்கணுங்கிறது நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த RTX Spark அப்படிங்கிற அந்த சூப்பர் சிப் என்னன்னா ஏஜென்டிக் ஏஐக்காக ஸ்பெசிஃபிக்கா தயாரிக்கப்பட்டது. அதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து
டெஸ்க்டாப் மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல் டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ரெண்டாவது வந்துட்டு வேரா ரூபின் பிளாட்ஃபார்ம், அதை பத்தி அது ஏற்கனவே நிறைய சீரீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தாரு. அதுல வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு பவர்ஃபுல் நெமோட்ரான் 3 அப்படிங்கிற ஒரு அல்ட்ரா மாடல் இது ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அது ரெண்டும் தான் பயங்கர இதா போயிருந்துச்சு. ஸோ அது தவிர முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா, ஒரு $150 பில்லியன் பக்கம் இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றதுக்கு, அது சைனாலையும் தைவான்லையும். ஸோ விச் இஸ் அ பிக் நியூஸ் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா. ஆனா அவர் அதுக்காக என்னன்னா யூஎஸ்ல அவர் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்ல பணத்தை மட்டும் இல்ல, அதையும் இன்வெஸ்ட் பண்ண போறாரு. ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு என்விடியா பாத்தீங்கன்னா ஓப்பனேலையும் நிறைய பணம் போட்டிருக்காங்க, ஆந்த்ராபிக்லயும் போடுறாங்க, ஜெமினைக்கும் போடுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆரக்குள்ள இருந்து பணம் வாங்கி. ஸோ தே ஆர் தி எபிசென்டர் ஆஃப் ஏஐ இன்னைக்கு அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டாங்க. ஸோ நிறைய ஹைப் இருந்துச்சு. ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆன் பிசிஸ் தான் அவர் இந்த வாட்டி சொன்னது. நீங்க அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேடையில் வர்றப்ப அந்த 3 பிசி கொண்டு வந்துட்டு நாட் 007 கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த அந்த கிராஃபிக் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த கேமோட கிராஃபிக் பார்த்தா ரியல் லைவ் வந்து மூவி பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன லேப்டாப்ல அந்த அளவுக்கு கொண்டு வரதான்னு சொல்லிட்டு. ஸோ பிரிட்டி மச் நீங்க என்விடியா பார்த்தீங்கன்னா என்விடியோட பவர்ஃபுல் அவங்களோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் தான். ஜிபியூஸ்னா இட்ஸ் நத்திங் பட் கிராஃபிக் ப்ரோசஸிங் யூனிட்ஸ் தான். ஸோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். ஸோ அதை வந்து அவங்க கேம் கூட கொண்டு வந்து அந்த இது கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிற ஒரு இது ஏஐ டாமினன்ஸை காட்டுறதுக்காக அது பர்சனல் கம்ப்யூட்டர்ல. மூணாவது வந்து இந்த வேரா ரூபின் பிளாட்ஃபார்ம், அதையும் கொண்டு வந்து அதை பத்தியும் பேசிட்டு இருந்தாரு. அந்த சிப்ஸ் எல்லாம் அவர் ஒரு வாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப வந்துட்டு ஒரு சம்டைம்ஸ் காட்டுற அந்த நூறு சிப்பா காட்டிட்டு இது வந்து கிட்டத்தட்ட நம்ம காலத்துல இருந்த ஒரு 100 சூப்பர் கம்ப்யூட்டருக்கு சமானம் அப்படிங்கிறப்போ ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. ஸோ எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஜென்சன் ஃபேன் அப்படிங்கறதுனால எனக்கு அது இருந்துச்சு. நீங்க எப்படி நினைச்சீங்க? உங்களுக்கு வந்து அதை பத்தி என்ன கருத்து இருந்துச்சு? ஐ நோ ஹீஸ் அ கிரேட் மார்க்கெட்டிங் கை, பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் உங்களோட கருத்து என்ன? ஜென்ரலா அவர் வந்துட்டு எல்லாத்துலயும் எப்படி எங்க போனாலும் வந்துட்டு ஜெயிக்க போறது என்விடியாங்கிற மாதிரி பொசிஷன்ல இருக்காரு இல்லையா? அதனால எனக்கு என்னன்னா அவர் கொஞ்சம் வர சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. போற போக்குல வெடியை கொளுத்தி போட்டு போற மாதிரி அவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்றாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த டோக்கன்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் வந்து நம்மளுக்கு நிறைய டோக்கன் பத்தி இப்ப பேச போறோம் பின்னாடி. பட் இதுதான் சொல்றேன், என்ஜினியர்ஸ்க்கு வந்துட்டு இவ்வளவு டோக்கன் பட்ஜெட் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் சொன்னாரு இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடி அவருடைய வேலை, மேக் ஷூர் தட் ஹிஸ் கம்பெனி இஸ் சக்சஸ்ஃபுல். பட் சொல்ற எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே ஹைப்ல பின்னாடி போகாம கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா யோசிக்கிறது நல்லது. நெவர்தலஸ் இப்போ இந்த மாதிரி இந்த ஆர்டிஎக்ஸ் பார்க்கா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், ஏஜென்ட்ஸ் எங்க ரன் ஆகுது அப்படிங்கிறது வந்து மாறினே இருக்கு இல்லையா? முதல்ல வந்துட்டு பிளஸ் ஆல்சோ மைக்ரோசாஃப்ட் இருக்கும், கூகுளா இருக்கும், தேர் மேக்கிங் இட் ஈஸியர். ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஸோ சூன் வி வில் பி ஹேவிங் எல்லாருமே வந்துட்டு ஃபோன் நம்ம எப்படி ஃபோன்ல ஸ்மார்ட் போன்ல நம்ம இருக்க மாதிரி நம்ம வந்து ப்ராப்ளி வில் ஹேவ் வெரி வெரி ஸ்மாலா மேபி ஃபோனுக்குள்ளோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்ல ஜிபிஎஸ் வச்சு அலைய போற காரம் தள்ளி இல்லைன்னு தோணுது. ஆர்டிஎக்ஸ் ஸ்பார்க்குங்கிறது வந்து அதை நோக்கி ஒரு ஸ்டெப்பா நான் பாக்குறேன். பட் எஸ், உங்களோட எக்ஸைட்மெண்ட் நான் ஷேர் பண்ணலனாலும் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் அவருடைய என்விடியா பண்றதுங்கிறது அவங்க என்ன பண்றாங்கிறது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிற சக்தியில பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணுதா. சூப்பர் சூப்பர் அருமை. நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த காம்படெக்ஸ் டைப்பே நடந்துச்சு. இப்போ அங்கிருந்து நம்ம அப்படியே இங்க கூகுள் ஐஓக்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ கூகுள் ஐஓ வந்துட்டு நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க? அதுலயும் வந்துட்டு இந்த ஏஜென்டிக் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து ஏஐ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து எல்எல்எம் மாடல்ஸ், ஃப்ரண்டியர் மாடல்ஸ் இருந்துச்சு. அங்கிருந்து மெதுவா வந்துட்டு எம்சிபி, கம்யூனிகேஷன் பிட்வீன் மாடல்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் வந்து ஏஜென்டிக் ஏஐ அது எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் ட்ரிவன் பை ஓப்பன் கிளா வேற அதுல இடையில நம்ம அதை பத்தியும் பேசியிருக்கோம். பட் கூகுள் ஐயோட பெரிய பெரிய சில விஷயங்கள்லாம் வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பா. இன்னும் வந்துட்டு கூகுள் இந்த மூணு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ல வந்து ஏஜென்ட்டை தனியா பேசின முதல் கம்பெனி கூகுள் நம்ம சொல்லலாம். போன வருஷமே வந்துட்டு அவங்க வந்து ஏஜென்ட் பில்டர்லாம் சொல்லி அவங்க பேசினாங்க. ஏஜென்ட்னா என்னன்னு கிளியரா சொல்லாதப்போ டாமஸ் பே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருந்தாரு. பட் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா இப்போ நீங்க கூகுள் ஐஓ நீங்க இது வந்து கூகுள் ஐஓ தனியா பார்க்காம நம்ம கூகுள் கிளவுட பத்தி நம்ம பேசலாம். கூகுள் கிளவுடோட கண்டினியூட்டியா பாருங்க. கூகுள் கிளவுட்ல வந்துட்டு ஏஜென்டிக் ஏரான்னு அனௌன்ஸ் பண்ணாங்க.
பட் கூகுள் கிளவுட்ல அனௌன்ஸ் பண்ணதை வந்துட்டு கொஞ்சம் சில விஷயங்கள் முடிக்காம இருந்த மாதிரி இருந்தது. அதை வந்து கூகுள் ஐஓ முடிச்ச மாதிரி இருந்தது. என்ன சொல்றீங்கன்னா வந்துட்டு நிறைய மாடல்ஸ், நான் வந்து மாடல்ஸ் பத்தி நான் சொல்ல வரல. ஆம்னி மாடல்ஸ், ஜெமினி 3.5 பிளஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லாண்ட்ரி லிஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனா முக்கியமானது என்னன்னா வந்துட்டு எங்க ஏஜென்ட் ரன் பண்றது அப்படிங்கறத வந்துட்டு இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏஜென்ட் வந்து உங்க டிவைஸை விட்டுட்டு ஜெமினி ஸ்பார்க் அதான் வந்துட்டு கூகுளுடைய பர்சனல் ஏஜென்ட். நீங்க எங்க ரன் பண்றீங்கிறத முக்கியமானதோட அது வந்துட்டு ஏஜென்ட் ஒரு பர்டிகுலர் டிவைஸ்ல லிமிட் ஆகாம ரன் பண்றது, கண்டினியூஸா ரன் பண்றது இதுதான் முக்கியம். ரெண்டாவது வந்துட்டு நம்ம எல்லாரும் வந்து டோக்கன் காஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம், அவர்லி காஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய நேரம் ஒரு நாள் கூட ரன் பண்ணலாம், 3 நாள் கூட ரன் பண்ணலாம். அப்படி வரும்போது நீங்க பேராவோ இல்ல வந்து டோக்கன் வச்சு காஸ்ட் பண்ண முடியாது. இது வந்து கூகுள் கிளவுட் பத்தி வரும்போது நம்ம பத்தி பேசலாம். இப்போ ஒரு 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 லாங் ரன்னிங் டாஸ்க். ஸோ டோக்கன் காஸ்ட்ல இருந்து ஒரு மாதிரி அவுட்புட் பேஸ்ட் காஸ்ட் மாதிரி வந்துட்டு அந்த மாடலுக்கு கூகுள் வந்து மூவ் பண்ணிருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்டா நான் பாக்குறேன். இந்த இந்த ப்ராடக்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் முக்கியம் இருந்தாலும் கூகுள் ஸ்பார்க்கை பத்தி நீங்க பாருங்க. கூகுளினுடைய பர்சனல் ஏஜென்ட் உங்களுடைய எல்லா இடத்துலயுமே உங்களுடைய டிஜிட்டல் லைஃப், உங்க இமெயிலா இருக்கட்டும், உங்க சேட்டா இருக்கட்டும், அது கேலண்டரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு ஆன் யுவர் பிஹாஃப் இட்ஸ் கேன் மேக் டெசிஷன்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு முக்கியம். அண்ட் இட் கேன் ரன் ஆன் கூகுள் கிளவுட். உங்க டிவைஸ்ல உங்க லேப்டாப்ல ரன் இல்ல இந்த ஆர்டிஎக்ஸ் ஸ்பார்க் மாதிரியோ இல்ல மேக் மினி மாதிரியோ இல்லாம கூகுள் கிளவுட்ல வந்து உங்களுக்காக உங்களுடைய வேலைகளை குறைக்கிறதுக்காக உங்களுடைய பர்சனல் ஏஜென்ட் வந்துட்டு ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட். இதுல வந்து நீங்க இந்த கூகுள் கிளவுட் கூகுள் ஐஓ அனௌன்ஸ்மெண்ட் அந்த சுச்சுவேஷன்ல நீங்க வந்து அப்போத்த டைம்ல நீங்க வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட் எல்லாம் கம்பேர் பண்ணீங்க, ஆண்ட்ராய்ட் கம்பேர் பண்ணீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான டிஸ்டன்ஸ் என்னன்னா கூகுளுடைய பெட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். உங்களோட ஏஜென்ட் உங்களுக்காக ரன் பண்ணுது, ஆனா எங்க ரன் பண்ணுது, ஸ்கேல் எல்லாரையும் ரீச் பண்ண முடியும். கூகுள் கிளவுட்ல ரன் பண்றது மூலமா இட் இஸ் பெட்டிங் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனா வந்து ஆந்த்ரோபிக் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே ஆந்த்ரோபிக் கவர் பண்ணியிருக்கோம். எப்போதுமே ரிலையபிலிட்டி, கவர்னன்ஸ், ட்ரஸ்ட் அந்த மாதிரி. ஓப்பனே அந்த அதர் ஹேண்ட் வந்துட்டு என்னன்னா ஒர்க் ஃப்ளோ கோடெக்ஸ் மூலமா வந்துட்டு உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவை வந்து பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ மூணும் டிஃப்ரெண்ட் பெட்ஸ் எடுத்தாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள், இப்போ நம்ம கூகுள் மைக்ரோசாஃப்ட் பில்டர் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கூகுள் ஐஓல வந்துட்டு பண்ண சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா, எங்க வேணா நீ எங்க போனாலும் எப்ப போனாலும் எப்போதுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம், உனக்காக உன் ஏஜென்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம், கூகுள் கிளவுட் ரன் பண்ணும். ஸோ நீ ஒரி பண்ண வேண்டாம். ஸோ நாங்க வந்து அப்படி பண்றதுனால நிறைய பேரை நாங்க வந்துட்டு நிறைய பேருக்கு அதை நாங்க கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூகுள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் பண்ணாங்க. பிளஸ் காஸ்ட்னு வரும்போது வந்து இந்த அவர்லி பேசிஸ்ல இருந்து டோக்கன் பேஸ்ல இருந்து அவுட்புட் பேஸ் மாதிரி அவுட்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம யோசிக்க வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஷார்ட் கவரேஜ் ஆன கூகுள் ஐஓ. மற்றபடி வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டீட்டெயிலா இங்க போக வேண்டாம், ஈஸியா வந்துட்டு சர்ச் பண்ணா தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு வந்து கூகுள் நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு டெவலப்பரா இல்லை நீங்க ஏஜென்ட்டுக்கு இதில் பார்க்கறப்போ இந்த வெப் எம்சிபி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பேசினது தான். மீனிங் தட் எம்சிபியோட ரிலவன்ஸ் எப்படி வந்து ஒரு ஏபிஐ மாதிரி எம்சிபி அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப பரவலா போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு வெப் டெவலப்பரா உங்களோட சைட்ல வந்துட்டு அந்த வெப் எம்சிபியில் வந்துட்டு யூ கேன் டெல் த ஏஜென்ட்ஸ் வாட் டு லுக் ஃபார். நீங்க உங்களோட சைட்ல இருந்து என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டி மச் உங்களை வந்து இந்த ஒரு கைடு மாதிரி இந்த ஏஜென்ட்டுக்கு வந்து கைடு வந்து நீங்க வெப்சைட்ல போய் நம்ம படிக்கிறோம், இது வந்து வெப் எம்சிபி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அந்த வெப் பேஜில் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளாரிட்டியோட அந்த ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஏஜென்ட் வில் பி மோர் அக்யூரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஆக்சுவலா கூகுளோட இன்னொரு சர்வைவிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே அவங்களோட பேசிக் மாடலே பாத்தீங்கன்னா அவங்களோட சர்ச் ஸ்ட்ராட்டஜி வந்து வெப் பேஜ் ஸ்கிராப் பண்றது தான். ஸோ அதை திருப்பி என்ஹான்ஸ் பண்ணி அதுக்கு இந்த வெப் எம்சிபி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து தே ஆக்சுவலி டெவலப்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் மைக்ரோசாஃப்ட். ஸோ இது இன்னொரு கிரேட் எக்ஸாம்பிள் வேர் பிக் கம்பெனிஸ், 2 பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களோட வித்தியாசங்களை விட்டுட்டு ஒரு ஒரு எம்சிபி மாதிரி ஒரு ப்ரோட்டோகாலை வந்து நம்ம தயார் பண்ணணும், அது வெப் எம்சிபி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஸோ ஃபேண்டாஸ்டிக் கூகுள்.
நான் அடுத்தது கவர் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்ச விஷயம் வந்துட்டு இன்னொரு எனக்கு இது இந்த வேல்யூவேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிம்பாங்க. ஸோ எவ்வளோ ஃபண்டிங் வருது, எவ்வளோ விசிஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பணம் சம்பளமாக கிடைக்க போறாங்க, இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கே அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து $1 பில்லியன் மார்க் ஹிட் ஆச்சுன்னா ஒரு ஒரு ப்ளூ சிப் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்போம். 1 to 4 பில்லியன் இருந்தால் ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்னு இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஐ கம்பெனிஸ்ல வந்துட்டு ஒரு ஃபண்டிங் ரவுண்டு. ஸோ இது எப்படின்னா அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு 3 to 4 ஃபண்டிங் ரவுண்ட்ஸ் நடந்து முடிஞ்ச பிறகு இதுக்கு மேல பணமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ நம்ம அப்பதான் ஐபிஓ போகணும். இதுல இந்த ஃபண்டிங் ரவுண்ட்ல வந்து யூஸ்வலா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு யூ டோன்ட் கெட் எனி ரிட்டர்ன். ஸோ இது ரொம்ப ஹை ரிஸ்கியான பிசினஸ். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் தான் ரொம்ப ரெவன்யூ வராமல் போட்டிருப்பாங்க, பணம் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு ஆந்த்ராபிக் வந்து அவங்களோட தேர்ட் ஃபண்டிங் ரவுண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஐபிஓ போயிடுவாங்க அப்படின்றோம். ஸோ இந்த தேர்ட் ஃபண்டிங் ரவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஃபண்டிங் ரவுண்ட். ஏன்னா இதுல அவங்க என்ன பணம் அவங்க கலெக்ட் பண்றாங்க, அது எத்தனை பணம் வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க, இல்ல இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்காங்க அப்படின்றத வச்சு அதை பொறுத்து அவங்களோட ஐபிஓட வேல்யூ ஓரளவுக்கு சொல்றது ஒரு 80 to 90% தட் இஸ் வாட் டிட்டர்மைன்ஸ் யுவர் பிரைஸ். ஸோ இதுல வந்து $65 பில்லியன் வந்து அவங்க சீரியஸ் ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மே 28 அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 65 பில்லியனுக்கு வந்து அவங்க பிரைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கினது வந்து தட் வேல்யூஸ் தட் கம்பெனி, அந்த ஆந்த்ராபிக் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 965 பில்லியன், க்ளோஸ் டு ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஐபிஓ போற ஒரு கம்பெனி வந்துட்டு நான் சும்மா ஒரு ஜிடிபிக்காக ஒரு கணக்கு எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு டாப் 20 கண்ட்ரிஸ் வந்து $1 trillion இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 21வது கண்ட்ரி ஆந்த்ராபிக் போய் உட்காருது அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ கிராக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார், அவர் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஸ்பேஸ் எக்ஸோட அதோட பார்ட்ல வந்து ஸ்டார் லிங்க்கும் இருக்கு. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ்ல வந்துட்டு அவங்க $1 trillion இல்ல $1.75 trillion அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல ஸ்டார் லிங்கோட வேல்யூவேஷனே கிட்டத்தட்ட 1 trillion ஆயிருது. ஸோ அது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஏஐ கம்பெனி வந்து அதுவே தன்னிச்சையாக $1 trillion அடிக்குது அப்படின்னா அது ஆந்த்ராபிக் தான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் நியூஸா இருந்துச்சு. ஸோ இது வந்து உடனே என்ன பண்ணுவாங்க, ஏன்னா மற்ற கம்பெனிகள் என்ன பண்ணுறதுன்னா ஓப்பன் ஏஐ என்னாச்சு, சாம் ஆல்ட்மேன் என்னாச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் ஏஐ தான். நம்ம சாட் ஜிபிடி இப்போ இந்த ஏஐ வந்து எப்படி நம்ம வந்து சிப்ஸ் வந்து எப்படி என்விடியா வந்து பாராட்டிட்டு இருக்கோமோ, அவங்க வந்து முடிச்சுட்டா மனதாக இருக்காங்களோ, அந்த மாதிரி வந்து நீங்க ஏஐ இந்த ஃப்ரண்டியர் மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி, ஸோ அவங்க தான் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் மாடல் எடுத்து அதை டெவலப் பண்ணி ஓப்பன் ஏஐல கொண்டு வந்து சாட் ஜிபிடி அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து பரவலாக்கினது அவங்க தான். பட் ஆனால் ஆந்த்ராபிக் அவங்களோட வேல்யூவேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு $50 to 60 பில்லியன் ஆந்த்ராபிக்கை விட கம்மியா இருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆந்த்ராபிக் நம்ம இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட எத்திக்கல் ஏஐ அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபவுண்டேஷன். ஆந்த்ராபிக் வந்து நாங்கள் ரொம்ப எத்திக்கலாக இருப்போம், நாங்கள் அன்எத்திக்கலான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தான் இப்போ சமீபத்தில் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கூட ஒரு டக் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. அது கேஸ் கூட போட்டிருக்காங்க. இப்போ ஆந்த்ராபிக் வந்து இந்த ஐபிஓ போகிறதுக்கு முன்னால வழக்கம் போல வந்துட்டு எங்களை வந்து எங்களை வந்து வேணும்னே வந்து ஒதுக்குறாங்க, கவர்மெண்ட் வந்து எங்களோட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. பட் தட் அசைட் அது எத்திக்கல் இது வந்து அவங்களை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. அது எப்படி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்குன்னா, த கம்பெனிஸ் வில் நீங்க அந்த மாதிரி ஒரு எத்திக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க அதிகமான பணம் கொடுக்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டே எடுக்கிறதுக்கு இவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா எத்திக்கலி இவங்க வந்து எங்களோட டேட்டாவை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ கஸ்டமர் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், குட்வில் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இங்க முக்கியமான விஷயம். ஸோ வித் ஆல் தட் செட் இது வந்து கண்டிப்பா இப்போ ஐபிஓ வந்து அவங்க சீக்ரெட் ஐபிஓ மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு மச் ட்ரூ இட் இஸ். ஐ ஹவ் நாட் காட் அப் ஆன் நியூஸ். இந்த பாஸ்ட் 2 days நான் இன்னும் காட் அப் பண்ணல. பட் ஆனால் அவங்க சீக்ரெட் ஐபிஓன்னு சொல்றாங்க. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த 65 பில்லியன் இது பொறுத்து கண்டிப்பா அவங்க வந்து 965 பில்லியன் வரைக்கும் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அவங்களோட இனிஷியல் ஐபிஓ பப்ளிக் ஆஃபரிங்கோட ப்ரைஸும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் எனக்கு பெருசா இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு ரெவென்யூ. இப்போ என்னன்னா இந்த நாம சொன்ன வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அந்த இனிஷியல் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங்ல வரப்போ கிட்டத்தட்ட வந்து எந்த கம்பெனியும் வந்துட்டு அவங்க ரெவென்யூவே காட்ட மாட்டாங்க. ரெவென்யூ கிடைக்க வர்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆனா இவங்க வந்து இந்த $65 பில்லியன் இந்த சீரியஸ் ஹெச்ல கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ரெவென்யூ ரன் ரேட் ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட 47 பில்லியன் ரெவென்யூ வந்திருக்கு. அதாவது மற்ற கம்பெனிஸ் தான் கிளாட், பிகாஸ் அவங்களோட ஃபிளாக்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாட் தான். இப்போ அந்த மித்தோஸ் இன்னும் வரல. பட் ஆனா கிளாட்லயே வந்துட்டு 3ல இருந்து 4 வந்தவே பெரிய ஒரு மிகப்பெரிய பெரிய பாய்ச்சல். அப்புறம் 4ல இருந்து இப்போ 4.5 வந்துச்சு. இப்போ 4.8 இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்.
ஃபேப்லஸ் ஏஜென்டிக் மெமரி அப்படி இப்படின்லாம் அதை பத்தி நம்ம தனியாவே பேசலாம். பட் 4.8 ஃபேப்லஸா இருக்கு. மெத்தோஸில் அவங்க மெத்தோஸ் அளவுக்கு பில்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஃபார் கோடிங் கிளாட் கோட் 4.5 இப்படி 4.5ல இருந்தது. நான் 6 அவ்வளோ ஒன்றும் யூஸ் பண்ணதில்லை. பட் அங்கிருந்து நம்மளே டக்குன்னு 4.8 வந்தப்போ ஃபேப்லஸா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆக காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டரியோ வந்துட்டு கண்டிப்பா 965 பில்லியன் ரிலீஸ் ஆகி இனிஷியல் டிப் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் தே வெரி சூன் பி a $1 trillion கம்பெனி அப்படிங்கிறது தான் என்னோட நியூஸ். பட் ஐ நோ யூ ஆர் ஆல்சோ ஃபேன் ஆஃப் Anthropic. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ, இது ஒரு நல்ல இது. என்ன நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஐபிஓக்கு கிட்ட போற ஆளு இவங்க சொல்லலாம் இல்லையா? ம். இவங்க வேல்யூவேஷன் ஐபிஓ ஓப்பன் ஏஐ விட அதிகமா ஆனது மட்டும் இல்லாம ஓப்பன் ஏஐயும் வந்துட்டு ஐபிஓ பத்தி யோசிக்க வச்சிருக்காங்கிறது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஸோ கரெக்ட். அவங்களும் சீக்ரெட் கான்ஃபிடென்ஷியலா ஃபைல் பண்ணிட்டாங்கிறதா லேட்டஸ்ட் நியூஸ். அதுல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளவு வருங்கிறது இன்ட்ரெஸ்டிங். யாரால வந்துட்டு பிரைவேட் மார்க்கெட்ல பண்ண முடியும்னா ஐ திங்க் இட்ஸ் குட் ஐடியா டு கன்சிடர். சில விஷயங்கள் ஒண்ணு சொல்றேன், இது சீரியஸ் ஹெச் இது. ஸோ ம். மூணாவது அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட் நம்ம வச்சு பார்க்கணும்னா சீரியஸ் ஹெச். அதனால அதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க எத்தனாவது ஃபண்டிங் ரவுண்ட் அப்படின்ட்டு. இது ரெண்டு விஷயத்த வந்துட்டு உறுதிப்படுத்துது. ஒண்ணு வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்பகத்தன்மை. எந்த கம்பெனி வந்துட்டு வேகமா போறதை விட வந்துட்டு நம்பிக்கையா போறவங்க அதை வச்சு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் வருது. ரெண்டாவது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ் மாடல் தெரியுது இல்லையா? நீங்க வந்து வெறும் சாட் ம். ஜிபிடி அது வந்துட்டு அது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் ரெவென்யூ அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட வந்துட்டு ஓப்பன் ஏஐ வந்து ப்ளீடிங். ஆனா இங்க இங்க வந்துட்டு இதனுடைய ரெவென்யூஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்டர்பிரைஸ் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்டிங் பார்த்தேன் நான் வந்துட்டு ஃபார்ச்சூன் 8 ஃபார்ச்சூன் டாப் 10 கஸ்டமர்ஸ்ல 8 ஆர் ஆந்த்ராபிக் கஸ்டமர்ஸ். ஓ வா. அதனால வந்துட்டு இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ப்ராடக்ட் எபிலிட்டி, அது அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். அஃப்கோர்ஸ் ம். நீங்க சொன்ன மாதிரி வேல்யூ ஏறும் இறங்கும் இதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா வந்து அவங்க தேர் வெரி க்ளோஸ் டு தட் ட்ரில்லியன் டாலர் மார்க். கண்டிப்பா அந்த அதுவும் வந்துடும். அது வந்து வரும்னு வாழ்த்துவமாக. யாரெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதை வந்து பயனடைங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸோ யா, ஓவரால் இஸ் அ குட் திங் ஃபார் ஆல் த இண்டஸ்ட்ரி. ஸோ ஆல் இண்டஸ்ட்ரி. சூப்பர் சூப்பர், அருமையா அருமையா சொன்னீங்க. ஸோ அடுத்தது இன்னொரு பெரிய கம்பெனிக்கு போகலாம். மைக்ரோசாஃப்ட் பெல் 2026. ஸோ இவங்களும் வந்துட்டு ஏஜென்ட் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க இவங்க. ஸோ நம்ம நீங்கெல்லாம் இந்த வாட்டி பெரிய பெரிய கம்பெனியாக எடுத்திருக்கீங்க. கூகுள்ஸ் பத்தி சொன்னீங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து மைக்ரோசாஃப்ட் பேச போறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் சொல்லுங்க, மைக்ரோசாஃப்ட் பெல் 2026. ஸோ மைக்ரோசாஃப்ட் பில் ட்ரான்சாக்ஷன் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னன்னா நீங்க இதை வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்டோட பாருங்க. முதல்ல ஓப்பன் ஏஐ வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஏஐ மேல பெட் பண்ணது வந்து மைக்ரோசாஃப்ட் தான். 7 வருஷத்துக்கு முன்னாடியே. கரெக்ட். அப்புறம் சாட் ஜிபிடி வந்த பெரிய யூனோ பிக் ஒரு 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 புரட்சி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஏஐலயே வந்துட்டு ஒரு சாம் ஆல்ட்மேனை ஃபயர் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கும் போது மைக்ரோசாஃப்ட் தான் வந்து போய் சப்போர்ட் பண்ணி திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது இல்லையா? ஆனா கடந்த 2 வருஷத்துல 2022ல சாட் ஜிபிடி நவம்பர் 2022ல சாட் ஜிபிடி ரிலீஸ் ஆனாலும் 2024லயே வந்துட்டு இந்த விரிசல் விழ ஆரம்பிச்சுட்டு. ஸோ அப்பவே வந்துட்டு நீங்க வந்து இந்த மேஜர் ப்ரொவைடர்ஸ் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்க்கு கூகுளுக்கு வந்து அவனுடைய ஓன் மாடல்ஸ் இருக்கு. அமேசான் ஏடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு நோவா இருக்கு. மைக்ரோசாஃப்ட்டுக்கு தான் வந்து அதோட சொந்தமான மாடல்ஸ் இல்லாம ஓப்பன் ஏஐ மேல டிபெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்தது, மைக்ரோசாஃப்டும் ஓப்பன் ஏஐயும் வந்துட்டு எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்கும் அப்படிங்கிற பேச்சு வந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு மைக்ரோசாஃப்டும் வேற பாட்டு பார்க்க ஆரம்பிச்சது, இவங்களும் வந்துட்டு வேற ஆளு இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சு இப்ப என்ன எப்படி இருக்காங்கன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா போவோம், அதே சமயம் நாங்க வந்து மத்தவங்க கூடயும் போவோம் அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இல்லையா? சோ இந்த பில்ல வந்து அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நிறைய மாடல்ஸ் பத்தி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் டேக்ஸ் அவே த டிபெண்டன்ஸ் ஃப்ரம் ஓப்பன் ஏஐ. ஸோ அது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இல்லையா? நிறைய விஷயங்கள் எம்ஏ ஃபேமிலியினுடைய இது ரீசனிங் மாடல் ட்ரைனிங். ஸோ அகைன் நான் வந்து நிறைய மாடல் பத்தி லிஸ்ட் சொல்லலை. பட் மாடல் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். நீங்க அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன மாடல்ஸ் அனௌன்ஸ் ஆயிருக்கு, இன்ஃபரன்சிங் இன்ஜின் இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்துட்டு நம்ம கூகுள் பத்தி பேச வரும்போது எங்க ரன் பண்ணது ஏஜென்ட்ஸ் எங்க ரன் பண்ணதுங்கிறத பத்தி பேசணும், அதனுடைய அட்வான்டேஜா பார்த்தோம்.
இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்க ரன் பண்றது இவங்க அவங்களுடைய கோ பைலட் ஸ்ட்ராட்டஜில எங்கெங்கெல்லாம் நீங்க மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் பத்தி அங்க ரன் பண்றாங்கிறது வந்துட்டு இருக்கு. ஆனா கான்டெக்ட், ஸோ ஏஜென்ட்ஸ்க்கு பெட்டர் கான்டெக்ட் கொடுக்கறது அப்படிங்கறத வந்து பெட் பண்ணி இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் ஐக்யூ அப்படிங்கிற ஒரு லேயரை வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு மேல ஒரு லேயர் உங்களுடைய என்டர்பிரைஸ் டேட்டா, உங்களுடைய கம்பெனி பற்றிய டேட்டா நாலேஜ் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு பேஸ் பண்ணி அதுக்கு அதை ஏஜென்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றது மூலமா அப்படிங்கறது வந்துட்டு ஐக்யூ லேயர் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்புறம் ஸ்கவுட் அப்படிங்கறது ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, விச் லைக் பேசிக்லி உங்களுடைய எல்லா டேட்டாவும் அந்த இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு வித்வுட் பீங் ஆஸ்ட். ஸோ இது வந்துட்டு கான்டெக்ட். ஸோ மாடல் இண்டிபெண்டன்ஸ் கான்டெக்ட் ரெண்டு. மூணாவது வந்துட்டு அஃப்கோர்ஸ் திருப்பியும் விண்டோஸை வந்துட்டு இந்த எம்எக்சி மைக்ரோசாஃப்ட் எக்ஸிகியூஷன் கண்டெய்னர்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு ஓஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து அதுல வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் மட்டும் இல்லாம மத்த கண்டெய்னர் ரன் டைம் ஓப்பன் கிளவுடும் பண்ணலாம், என்விடியாவுடைய கண்டெய்னர் ரன் டைம் ரன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுனால மைக்ரோசாஃப்ட் வந்து ப்ரிஃபர்ட் பிளாட்ஃபார்ம் டு ரன் விண்டோஸ் அப்படிங்கிற ஆக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ இது மூணு தான் வந்து நான் சிக்னிஃபிகண்டா பாக்குறேன். ஸோ ஒன்னு இந்த மாடல் இண்டிபெண்டன்ஸோட நீங்க வந்து சில விஷயங்களும் பார்க்கணும். அவங்க ஹார்ட்வேர் பத்தியும் இன்ஃபரன்ஸ் சிப்ஸ் பத்தியும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பார்க்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம என்விடியா பத்தி பேசணும், எங்க போனாலும் எங்க ஜிபியூ என்விடியாங்கிற மாதிரி இருக்கு இல்லாம இவங்களும் இவங்களும் இவங்களோட இன்ஹவுஸ் சிப்ஸ் பத்தி இன்வெஸ்ட் பண்ணி அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கொண்டு வரதன் மூலமா ஓரளவுக்கு அவங்க ஹார்ட்வேர் லெவலில் இருக்க டிபெண்டன்சி குறைக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கறது வந்துட்டு சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட். நம்ம நம்ம வந்துட்டு கூகுள் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜிபியூ இல்லாம டிபியூ அவங்களுடைய ஓன் டென்சர் ப்ராசஸிங் வந்து அவங்களால ஓரளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க முடியுது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்து ஓரளவுக்கு என்விடியால இருந்து டிபெண்டன்சி இல்லாம பிளஸ் ஓப்பன் ஏர்ல டிபெண்டன்ஸ் இல்லாம கொஞ்சம் இண்டிபெண்டா போறதுக்கு சிக்னல் பண்றாங்க. இது வந்துட்டு லைக் ஐ திங்க் நீங்க ப்ராஜெக்ட் சோலாரா பத்தி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் யா, இதுதான் வந்துட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 3 முக்கியமான பதிவுகள் எம்எஸ் பில்ட் இருந்து. சூப்பர் சூப்பர். ரொம்ப டீப்பானால அருமையாக விளக்கினீங்க. இந்த இதுல வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து எந்த அளவுக்கு அதை புஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்றவங்க அவங்களோட கோ பைலட் அண்ட் பைலட் ஆட்டோ பைலட் எல்லாமே வந்துட்டு பயங்கர யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் கூகுள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே அளவுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்துட்டு இந்த கோ பைலட் வந்துட்டு ரொம்ப அவங்களோட இன்டெகிரல் பார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட் வில் பி எக்ஸைட்டிங் ஃபார் ஆல் தோஸ் பீப்புள். கண்டிப்பா இதுவும் வந்துட்டு இந்த ஃப்ரண்டியர்ஸ் ஆஃப் ஏஐ, அந்த ஏஜென்டிக் ஏஐல வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா கம்பெனிஸும் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தட், அந்த ஏஐ ஏஜென்ட் ஃபர்ஸ்ட், ஏஐ ஃபர்ஸ்ட், ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது விதம் போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ அடுத்தது லாஸ்ட் டாபிக். சாரி. இந்த நம்ம நம்ம வந்து எப்போதுமே முன்ன நான் கூகுள் கிளவுடுக்கு வந்து 3 பேர் கம்பேர் பண்ணேன் இல்லையா, இந்த சமயத்துல திருப்பி ரீட்ரைட் பண்றேன். கூகுள், மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஏடபிள்யூஎஸ் நீங்க ஏஜென்ட்ஸை பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா சுருக்கமா சொல்லணும்னா கூகுள் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கேம் எல்லா இடத்துலயும் லைக் எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இட்ஸ் ரன்ஸ் ஆன் கூகுள் கிளவுட். அமேசான் ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்துட்டு சேஃப்டி ஃபர்ஸ்ட். இப்போ எப்போதுமே அவங்க செக்யூரிட்டி பத்தி அதிகம் யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து எங்க ரன் பண்றோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி ரன் பண்றோங்கிறது முக்கியங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு சேஃபா பண்ணும் அப்படின்னு பாக்குறாங்க. தட் ஹஸ் பீன் தேர் யூஎஸ்பி. இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்றா, நீ எங்க வேணா கொண்டு வந்துக்கோ, வி வில் ப்ரொவைட் யூ கவர்னன்ஸ் லேயர், ரைட்? லைக் அதுதான் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ரீச் அவங்களுடைய கேமா இருக்கலாம், அமேசானோடைய ரீச் வந்து செக்யூரிட்டி சேஃப்டியா இருக்கலாம். மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு கீஸ் லைக் கவர்னன்ஸ், ஐடென்டிட்டியா இருக்கட்டும், அந்த 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 கண்டெய்னர் என்ற ரன் டைம் என்வென்ட் கொடுத்துட்டு பிளஸ் ஸ்கவுட் மாதிரி வந்துட்டு கண்டினியூஸா பார்க்கறதா இருக்கட்டும். ஸோ வந்து தேர் ஏபிள் டு ப்ரொவைட் யூ லைக் எபிலிட்டி டு கண்ட்ரோல் கவர்ன் வாட் யூ ரன். ஸோ இது தான் நான் வந்து ஒரு குவிக் கம்பேரிசனா பாக்குறேன் வேர் தே ஆர் ரைட் நவ். அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஓரளவுக்கு ஒரு ஒரு கன்வர்ஜன்ஸ் பாயிண்ட் வந்திருக்காங்க. ஸோ யார் ஜெயிக்க போறாங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். பட் நீங்க இப்பத்த நிலைமையில இந்த ஸ்னாப்ஷாட்ல முடிஞ்சு கம்பேர் பண்ணோம்னா இதுதான் வந்து ரீச் வெர்சஸ் கவர்னன்ஸ் வெர்சஸ் சேஃப்டி. அருமை அருமை, சூப்பரா விளக்கினீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காக. ஸோ அடுத்து நம்ம லாஸ்ட் டாபிக், நம்ம எல்லாரும் வந்து இதை பத்தி நான் டோக்கன் பட்ஜெட்டிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். டோக்கனை வந்து எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டு வருது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இது எங்க ரொம்ப முக்கியமா போடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசிட்டு இருந்திருக்கு என்னன்னா, இப்போ நிறைய ஏஐஎல்எஃப் நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம இந்த வேலையை வந்து ஏஐல ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், இந்த வேலையை ரீப்ளேஸ் பண்ணி. இப்போ ஏன் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னா, ஏஐ நம்ம ஹியூமன்ஸ் பண்ற வேலையை ஏஐ பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா,
நம்ம என்ன ஹியூமனுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஏஐக்கு வந்து ஒரு ரோபோட்டுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைச்சாங்க. அங்கதான் அந்த அதுதான் பேசிக்கான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த வி கேன் டை டு இவங்களோட நம்ம போப் கொண்டு வந்த மேக்னிஃபிகா ஹியூமனிட்டஸோட எஃபெக்டை இதை பார்க்க முடியும். ஸோ நம்ம என்னதான் வந்துட்டு மனுஷன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஹியூமன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவிட்டி மெஷின் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். அது இல்லை. அந்த இப்போ நீங்க வந்து இந்த ஏஐ டோக்கன், அந்த ஏஐ ஏஜென்ட்ஸோ இல்லை ஏஐயோட காஸ்ட் வந்து ஒரு ஹியூமனுக்கு கொடுக்கறத விட சம்பளம் அதிகமாக போயிடும் அப்படின்னா. ஸோ 2 பெரிய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து இந்த மாதிரி டோக்கன் காஸ்ட்லாம் அதிகம், அதனால வந்து எங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டோக்கன்லாம் பார்த்து கம்மியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த டோக்கன் வந்துட்டு ஏன் காஸ்ட் ஆகுது அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து ஃபார் ரன்னிங் இது. ஆனா இந்த எல்எல்எம்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது, மேசிவ் அமௌண்ட் ஆஃப் பவர் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து பவர் சப்ளை. இங்க நிறைய இடத்துல யூஎஸ்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டேட்டா சென்டர் தொடங்க, பர்டிகுலர் இந்த கடந்த 2 மாதத்துல வந்துட்டு நியூ ஜெர்சில நான் இருக்கும் மாநிலத்தில் மாத்திரம் ஒரு 4 இடத்துல போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. அதாவது எங்க ஊர்ல வந்து டேட்டா சென்டர் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு டேட்டா சென்டர் ஆரம்பிச்சீங்கன்னா அங்க இருக்கிற நிலத்தடி நீராகட்டும் குடிநீராகட்டும் ரெண்டுமே பாதிக்கப்படும். ஏன்னா இந்த டேட்டா சென்டர் ஆனது வந்துட்டு ஏக்கர் கணக்குல நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சுக்கிட்டு அங்க இந்த மெஷின்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதை கூல் பண்ணணும். அதை கூல் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் பவர் தேவை. ஸோ அந்த வாட்டர் வேஸ்ட் ஆகுது. ரெண்டாவது வந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. ஸோ அதுக்காக வந்து நீங்க உங்க லோக்கல் கிரிட்ல இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி போகுது. ஸோ அவங்க என்ன ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, எங்கெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி டேட்டா சென்டர் வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி பிரைஸ் போயிருக்கு. இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்குள்ளாரியே பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் பொறுத்தளவு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாமே பிரைவேடைஸ்டிங்க. ஸோ அதனால அவங்க எலக்ட்ரிசிட்டி அந்த சப்ளை வந்து போச்சுன்னா அந்த சப்ளை காஸ்ட்டை வந்து சாதாரண குடிமக்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது 2வது விஷயம். 3வது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, இவங்க இந்த டேட்டா சென்டர் கட்டுறப்போ வந்துட்டு நம்ம குதூகலமா வந்துட்டு ஒரு 5000 10,000 பேர் கூட்டு வந்து கட்டுறாங்க. கட்டி இன்னைக்கு வந்து டேட்டா சென்டர் வந்து ரொம்ப அதிவேகமா கட்டி முடிச்சிட முடியும். அமெரிக்கால வந்து நீங்க அவங்க ஒரு பெரிய நான் ஜிகாவாட் எல்லாம் சொல்லல. பட் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் சப் ஜிகாவாட் ஒரு 500 மெகாவாட் மாதிரி ஒரு டேட்டா சென்டர் கட்டணும்னா இட் டேக்ஸ் ப்ராப்ளி 6 monthsல கட்டி முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 1 yearல நீங்க கட்டி முடிச்சிடலாம். சில நீங்க கிகாவாட்ல மல்டிபிள் கிகாவாட் பண்ணா கூட ஒரு 2 to 3 years ஆகும். என்ன ஆகும்னா அந்த சமயத்துல வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நிறைய பேர் கூட்டு வருவாங்க. ஆனா ஒன்ஸ் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் டேட்டா சென்டர் நான் சொன்ன மாதிரி ஒரு சப் கிகாவாட் இல்லைன்னா ஒரு 500 கிகாவாட் டேட்டா சென்டருக்கு வந்து ஒரு 2ல இருந்து 4 பேர் இருந்தா போதும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஏக்கர் கணக்கான நிலத்துல வந்துட்டு இந்த டேட்டா சென்டர்ஸ் ஓடிட்டு இருக்கோம். ஒரு 2 இல்ல 4 பேர் வாட்ச்மேன் மாதிரி இருப்பாங்க. எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பிளக் பிடிங்கிச்சுல ஏதாவது எரிஞ்சிருச்சுன்னா அவங்க போய் ஃபிக்ஸ் பண்றது தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற வேலை வாய்ப்பும் குறையுது. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி அவங்க நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஏஐ நம்மளுக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஏஐ கிட்ட கேள்வி கேட்டு அதை அந்த ஜென்ரேட் பண்றப்போ வந்துட்டு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் தேவைப்படுது. ஸோ அதனால காஸ்ட் அதிகமாக போகுது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ குறிப்பா இது வந்து நான் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா யூபர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஏஐக்குன்னு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ யூபர் வந்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனி, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கார் கம்பெனியா இருந்தாலும் சொல்லிட்டு அவங்களோட டெக்னாலஜி வந்து அகெயின் இது ஒரு சைட் ட்ராக்கா நான் ஊட்டிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப இந்த பிளாக்ஸ் படிக்கிறதுல படித்தீங்கன்னா யூபர் இன்ஜினியரிங்கோட பிளாக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் அவங்க படிக்காதவங்க அதை போய் படிச்சுக்கோங்க. பட் யூபர் ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனி. ஸோ நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, வெரி ஸ்மார்ட் பீப்புள். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் ஃபார் ஏ அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மாதங்கள்லயோ அந்த பட்ஜெட்டா ஃபுல்லாவா அழிச்சிட்டாங்க. ஏன்னா டோக்கன் பிரைசஸ் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையாங்க, இப்போ அந்த கிளாட் சொல்லிட்டு இருந்தேன் நான் 4.5 இருந்தா 4.6 போகாம இருக்கேன்னா, ஏன்னா 4.6ஓட டோக்கன் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1.3 டைம்ஸ் அதிகம். இப்போ கிளாட் 1.8 1.8 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க கேட்கிற அதே கேள்வி வந்து இப்போ கேட்டீங்கன்னா, அந்த ஹையர் மாடல் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து நீங்க ₹1 கொடுக்குற வேண்டிய இடத்துல நீங்க ₹1.80 கொடுக்க வேண்டியும். ஸோ $1 கொடுக்க பண்ணீங்கன்னு $100 கொடுக்க வேண்டியது $180. ஒரு 1 பில்லியன் கொடுத்துருந்தீங்கன்னா 180 மில்லியன் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, பை நேச்சர் வந்து இந்த அமௌண்ட் யூ ஸ்பெண்ட் ஃபார் த டோக்கன் இஸ் கோயிங் அப் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அதனாலதான் வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த டோக்கன் காஸ்ட் அப்போ கிட்டத்தட்ட இது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு டோக்கன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 250,000 டோக்கன்ஸ் யூஸ் பண்றாங்க ஒரு 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 எம்ப்ளாயி.
ஸோ அப்போ அவர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட சம்பளத்தை விட அது அதிகம் நிறைய பேருக்கு. 250,000 டோக்கன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இவ்வளோலாம் யூஸ் பண்ண முடியும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐம் நாட் அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஐ டோன்ட் டூ ஹெவி கோடிங்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு 20,000 பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து மோஸ்ட்லி வந்து 22,000 22 to 25 வைக்க பார்ப்பேன் என்னோட டோக்கன் யூசேஜ். ஏன்னா ரொம்ப அதிகமாக போச்சுனாலும் அப்புறம் கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு டிபிக்கல் டெவலப்பர், ரொம்ப ஒரு எக்ஸ்டென்சிவ் ஏஐ டெவலப்பர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 25,000 26,000 டோக்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் 25,000 250,000 டோக்கன்ஸ் 300,000 டோக்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ மேசிவ் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ அவங்க அது லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்டர் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏஐ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை பணம் குறைக்கிறது ஆட்களை அனுப்புனாங்களோ, இப்போ அந்த ஏஐயோட பணத்தை வந்து தாட்டு பிடிக்க முடியாம ஐயோ நம்ம இவங்களாம் அனுப்பிட்டோமோ அப்படின்னு சிந்திக்க வேண்டியதும் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரியும் நீங்க அனலிஸ்டா நீங்க இது நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு சிஎஃப்ஓ வந்து பட்ஜெட்டிங் பண்றப்போ ஐ மீன் சிஎஃப்ஓஸ் அண்ட் சிஐஓஸ் போத் ஆஃப் தம் அவங்க வந்து இது பயங்கரமா கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த டோக்கனைசேஷன், சாரி, ஸ்பெண்டிங் மணி எவ்வளோ இங்க எவ்வளோ ஒதுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட அனலிஸ்டா உங்களோட பார்வையை சொல்லுங்க ஸ்ரீராம். ஸோ ஏன் நீங்க சரியான பாதையை பிடிச்சிங்க. நீங்க இது வந்துட்டு நம்ம ஆரம்பத்துல இந்த வெடியை கொளுத்தி போடுறது வந்து ஹுவாங் தான், ஜென்சன் ஹுவாங் தான். அவர் தான் சொன்னார் 50,000 500,000 டோக்கன் கொடுக்கணும் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அப்பீல இருந்தா இந்த மாதிரி. ரெண்டாவது வந்துட்டு நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ற மாதிரி எல்லாம் ஃப்ரீயா இருக்கவே எல்லாம் ஃப்ரீயா குடிச்சிட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ற மாதிரி ஜாலியா இருக்கோம். இந்த இந்த இது வந்து நான் ஆனா ஒரு 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 பரிணாம வளர்ச்சியில ஒரு பகுதியா பாக்குறேன். ஏன்னா நம்ம இன்னும் எப்படி எஃபிஷியண்டா டெவலப் பண்ணணும்னு நம்ம வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து டோக்கன் காஸ்டும் எப்படி மாடல்ஸ் எஃபிஷியன்ட் அது ஒரு நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல இது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன். நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே ஃப்ரீ இல்ல. ஜாலியா டோக்கன் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு கடைசியில வந்துட்டு அதுக்கேற்ற அவுட்புட் வரல அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஹியூமன் காஸ்ட்டை விட அதிகமா இருக்குங்கிறது கேள்வி என்ன வருதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மள அவுட்புட் வச்சு மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போதும் பண்ணிட்டு இருக்காங்க, பட் இப்பவும் அதே மாதிரி பண்றதாங்க. டோக்குங்கிறது வந்துட்டு என்னுடைய அவுட்புட்டை மெஷர் பண்றதுக்கு எனக்கு ஒரு 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 ரிசோர்ஸ், அவ்வளவுதான். இப்போ எல்லாருமே ஊபரா இருக்கட்டும், அந்த அவுட்புட் வந்து நிறைய வந்துட்டு இருந்துன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவுட்புட் நிறைய வராதனால தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது வந்து இப்படி எப்படி ஆகும்னா, எடுத்த உடனே டோக்கனை குறைக்கணுங்கிறது வந்து ஒரு அக்ரெசிவ் அப்ரோச். பட் அப்படி இல்லாம வந்துட்டு எப்படி நம்ம பெட்டரா டெவலப் பண்ணலாம். ஸோ நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, டோக்கன் பட்ஜெட்டை உடனே எடுக்க மாட்டாங்க, பட் கொஞ்சம் ரேஷன் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்துட்டு எப்படி ஸ்டாக் வந்துட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கு ரிவார்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு ஹை அவுட்புட் ஆளுங்களுக்கு அதிக டோக்கனும் அந்த மாதிரி சம்டைம்ஸ் சம் கைண்ட் ஆஃப் அன் அப்ரோச் தான் இமீடியட்டா கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல நீங்க இன்னொன்னு பார்க்கணும். நம்ம வந்து இந்த ஏஐ டிஸ்பிளேஸ்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி நம்ம பேசணும், ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இண்டெக்ஸ் பத்தி. ஸோ அப்போ என்னுடைய பர்சனலா வந்துட்டு ஒப்பீனியன் என்னன்னா வந்துட்டு எந்தெந்த வேலைக்கெல்லாம் ஒரு கேபிஐ இருக்கோ, இதுதான் வந்து சக்சஸ் கிரைட்டீரியா அப்படின்னு அந்த வேலையை கண்டிப்பா ஏஐ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணும். ஏஜேனுடைய கோல் அதுதான். ஆனா அப்படி வரும்போது எல்லா வேலையுமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இப்பத்தே த வே தட் இண்டஸ்ட்ரி இஸ், எம்ப்ளாயருக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கா, இருந்ததுன்னா நடக்கும். ரிட்டர்ன்ஸ் இருக்கா, கம்ப்யூட் அவைலபிலிட்டி இருக்கா, இது ரெண்டும் தான் கிரைட்டீரியா. இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஏன் பாக்குறாங்கன்னா, ஆர்ஓஐ இல்ல, நான் வந்து 250,000 டோக்கனை செலவு பண்ணிட்டேன் ஆனா ரிட்டர்ன்ஸ் இல்லைங்கிறத இந்த கேள்வி கேட்கறாங்க. ஆனா இதே சமயம் இதே வந்து அதுக்கேற்ற மாதிரி 2 மடங்கோ 4 மடங்கோ 10 மடங்கோ அவுட்புட் இருந்ததுன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு என்ன விலை அப்படிங்கிறது வந்து ரியல் கொஸ்டினா இருந்தாலும், எப்போதுமே வந்து நம்மள என்னன்னா அதுக்கு வேல்யூ இருந்ததுன்னா நம்ம விலை கொடுத்து வாங்கி தான் நம்ம பழகிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் நடக்கும் இது. அதே மாதிரி நடக்க போகுது. ஸோ என்னன்னா கொஞ்சம் டெவலப்பர்ஸும் கொஞ்சம் பெட்டரா ஆவாங்க. இந்த டோக்கன் ஆப்டிமைசேஷன்ல மாடல் ப்ரொவைடர்ஸும் வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் மாடல்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சிஎஃப்ஓஸும் வந்துட்டு எப்படி சரியா மாடல் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் அந்த கூகுள் ஐயோட அனௌன்ஸ்மெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா டோக்கன் காஸ்ட் பத்தி இல்லாம அதை பத்தி கான்வர்சேஷன் வந்து அவுட்கம் பேஸ்டா பத்தி யோசிக்க வைக்கிறது. ஸோ அது ஒரு அவுட்கமா நான் பாக்குறேன். இந்த கான்வர்சேஷனை எங்க எடுத்து போகும்னா, டோக்கன் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜில இருந்து அவுட்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லெவலுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன்.
ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கான்வர்சேஷனுடைய இம்பார்ட்டன்ட் ஒன்று. அந்த போப் சொன்ன மாதிரி நம்மள வந்து நம்மளுடைய அவுட்புட்டை வச்சு மெஷர் பண்ற கல்ச்சரை பத்தி நம்ம ஒன்று கொஞ்சம் ஒர்சன் பண்றோம், இன்னும் கொஞ்சம் இது பண்றோம். ரெண்டாவது வந்து டோக்கன் பத்தி இப்ப பேசினாலும் இந்த கான்வர்சேஷன் எங்க போகும்னா அவுட்கம் பேஸ் பிரைசிங்க்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். மூணாவது வந்துட்டு நம்மளே வந்துட்டு கொஞ்சம் டெவலப்பர்ஸ் கொஞ்சம் பெட்டரா உபயோகப்படுத்துவாங்க. சிஎஃப்ஓஸ் வந்துட்டு அலோகேஷன் வந்து எல்லாருக்குமே 50 எல்லாருக்குமே 100 கொடுக்காம, நீ நல்லா வேலை பார்க்குற, டிஜே நல்லா வேலை பார்க்குற, போ நீ 100 எடுத்துக்கோ, ஸ்ரீராம் வந்து அவ்வளவு சுமாரா வேலை பார்க்குறான் அதனால அவனுக்கு 10 தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். சூப்பரா நீங்க டோக்கன் பிரைசிங் பத்தி ரொம்ப அருமையா விளக்குனீங்க. இதுல இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஏஐ வந்து இந்த ஃப்ரண்டியர் மாடல்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிட்டு ஏஜென்டிக் எல்லாம் டெவலப் ஆனப்போ லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் ஒரு பெரிய புஷ், புஷ் வாஸ் டுவர்ட்ஸ் அடாப்ஷன். அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ROI பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? கண்டிப்பா நம்ம இன்னும் நம்ம அடுத்த இதுல கன்சல்ட் பண்ணோம். இப்ப ரீசெண்டா வந்திருக்க FD டேர்ம் சொல்லி ஃபார்வர்ட் டிப்ளாய்மென்ட் இன்ஜினியர்ஸ், அதை பத்தி நம்ம ஒரு எபிசோட் பண்ணுவோம். இன்னைக்கு எல்லாம் இன்னொரு எபிசோட் பண்ணுவோம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி போன வாட்டி எல்லாரும் போடுங்க, எல்லாம் ஏஐ பண்ணுங்கன்னாங்க. இப்போ வந்துட்டு ஐயோ சொல்றாங்க. இது நீங்க என்ன பண்ண, நீங்க தப்பா பண்றீங்க, எங்ககிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கு, நாங்க உங்களுக்கு ஆள் அனுப்புறோம், நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்றதுக்கு ஒரு இதா கூட பார்க்கலாம் நம்ம. கண்டிப்பா. நான் ஒண்ணு டோக்கன் பத்தி இல்லாம நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொன்னீங்க, அந்த டேட்டா சென்டர்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஒரு கம்பேரிசன் சொல்றேன். 500 கிகாவாட்ங்கிறது எவ்வளவு சிக்னிபிகன்ட்னு, சென்னை மாதிரி ஒரு பெருநகரம், ஓகே, சென்னை மாதிரி ஒரு பெருநகரமே வந்து ஒரு வருஷத்தினுடைய தேவையே வந்து 5 கிகாவாட்டோட கம்மி. 2024-25 வந்துட்டு 4576 மெகாவாட் உபயோகப்படுத்திருக்கோம் நம்ம, லெஸ் தென் 5 இல்லையா? சோ சென்னையே 5 கிகாவாட் ஒரு வருஷத்துக்கு உபயோகப்படுத்துதுன்னு 100 சென்னை ஒரு வருஷத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பவரை வந்து ஒரு டேட்டா சென்டர் கொடுக்குறது அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு அப்படின்னு நினைக்கலாம். நம்ம சென்னை பக்கத்துல இருக்க கல்பாக்கம் வந்துட்டு இவ்வளவு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கு. அதனுடைய கெப்பாசிட்டி வந்து 500 கம்மி தான், மெகாவாட், கிகாவாட் கூட கிடையாது. ஒரு ரியாக்டருக்கு வந்து 400 சம்திங், இன்னொரு ரியாக்டர் இந்த மாதிரி. சோ நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ராட்சசன் பகாசுரன் சாப்பிட்டுனே இருக்க மாதிரி டேட்டா சென்டர்ஸ் வந்துட்டு சாப்பிட்டுனே இருக்குது, ஏஐ வந்து சாப்பிட்டுட்டே இருக்குது. அதுக்கு நம்ம தீனி கொடுத்துட்டே இருக்க வேண்டியது இருக்கு. தீனியில போறது வந்து தண்ணி, குடிக்கிற தண்ணி, நிலத்தடி நீர், காற்று, சுத்தம் எல்லாம் சேர்ந்துதான். சோ அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் இருக்கணும் நம்ம. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது வந்துட்டு இந்த கூடங்குளம் அந்த போராட்டம் நடக்கிற பாத்தீங்கன்னா அதோட டோட்டல் அவுட்புட்டே வந்து 2000 மெகாவாட்ஸ் தான். அது வந்து ஒரு 4 ஸ்டேட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவங்க சொல்றாங்க இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கத்தார்ல ஏதோ கட்டிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு அவங்க தட் ஒன் டேட்டா சென்டர் வில் டேக் அப் டு 5 கிகாவாட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிகாவாட் அப்படிங்கிறது வந்து ஆயிரக்கணக்கான மெகாவாட். ஸோ நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு பவர் யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது காரணம். ஸோ இந்த ஏஐ கம்பெனிஸ் வந்து பணம் சார்ஜ் பண்றாங்கன்னா இட் இஸ் நாட் ஃபார் தேர் ப்ராஃபிட் அப்படிங்கறத விட, ப்ராஃபிட்டும் இருக்கு, பட் அதை விட இதுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான காரணம். சரி, நீங்க சென்னை பத்தி நீங்க சொன்னீங்க, அதே மாதிரிதான் இந்தியாவுடைய டோட்டல் கன்சம்ஷனே வந்துட்டு 30 கிகாவாட் தாங்க ஒரு வருஷத்துக்கு. சோ 500 கிகாவாட் எவ்வளவு பாருங்க. ஆமா, இவன் அப்கோர்ஸ் யூஎஸ்ல கொஞ்சம் ரொம்பவே அதிகம், ட்ரில்லியன் வாட் போயிட்டு இருக்கு. பட் நம்ம சொல்றேன். சோ சோ வெரி குட். வேற என்ன நம்ம இன்னைக்கு நம்ம பேசணும்னு நினைச்சோம் டிஜே? நம்ம இதுதான் இந்த 6 டாபிக்ஸ் தான் கவர் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ ஐ திங்க் வி பிரிட்டி மச் கவர்ட் எவ்ரிதிங். ஸோ நான் வந்து சும்மா ஒரு சம்மரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மெட்டா உங்களோட கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன். இட் வாஸ் நாட் நம்ம பிளானே பண்ணல, பட் பார்த்தோன்னே பேசணும்னு தோணுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வேரிங் இட். நம்ம அதோட இதை நீங்க கேப்சர் பண்ண வீடியோ கொடுங்க, நம்ம பேசுறப்பங்க பின்னால போட்டலாம். ரெக்கார்ட் பண்ணலாமா இப்போ? நான் சம்மரைஸ் பண்ணது ரெக்கார்ட் பண்ணுங்க, நம்ம கடைசியில அது வந்து ஒரு ஃபோர் ஷேடோவிங்க போட்டு காமிச்சிடலாம். மெட்டா ஸ்டார்ட் ரெக்கார்டிங். Perfect.
ஸோ இன்னைக்கு என்னென்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வி ஸ்டார்டட் வித் த போப், கேத்தலிக் சர்ச்சோட மெக்னிஃபிகா ஹியூமனிட்டஸ் அப்படிங்கிற என்சிலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. என்சிலிக்கல் அப்படிங்கிறது வந்து டிபிக்கலாக ஒரு லெட்டர். இது வந்து ஒரு லாங் லெட்டர், ஒரு புக்குன்னே சொல்லலாம். ஸோ என்ன பொறுத்தவரை நீங்களும் ஃபென்டாஸ்டிக்காக நீங்கள் கவர் பண்ணீங்க. அது படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். ஒரு 5 சாப்டர் தான். நான் கூட கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி இந்த லீவெல்லாம் வர்றப்போ கொஞ்சம் படிக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் ரொம்ப தெளிவாக ஒரு எத்திக்கல் விஷயத்த வந்து ஒரு ஒரு ரிசர்ச் பேப்பர் எந்த அளவுக்கு கவர் பண்ணுவோம் அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃபென்டாஸ்டிக் இம்ப்ரெஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி அதுல சில விஷயங்களுக்கு வந்து அவங்க முடிவு கொடுக்கணும்னா கூட இட் இஸ் சம்திங் தட் எனி ஒன் ஹூ இஸ் இன்வால்வ் இன் ஏஐ அண்ட் ஹூ ஹேஸ் த எத்திக்கல் தாட் ப்ராசஸ் தே ஷுட் டெஃபினெட்லி ரீட் இட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ இன்சனோட கம்ப்யூட்டெக்ஸ் இதை பத்தி பேசணும், அவரோட இந்த ஹீரோ வர்ஷிப்பிங் பத்தி பேசணும். மூணாவது வந்துட்டு நீங்க கூகுள் ஐயோ பத்தி அருமையா விளக்குனீங்க. ஸோ அவங்களோட இந்த ஏஜென்டிக் புஷை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். ஸோ அங்கிருந்த ஆந்த்ராபிக்கோட ப்ரீ ஐபிஓ அந்த வேல்யூவேஷன் பத்தி, இந்த சீரிஸ் ஹெச் வேல்யூ ஃபண்டிங்கை பொறுத்து அவங்களோட வேல்யூவேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபார்மாக பண்ணீங்க. சீக்ரெட் ஐபிஓவும் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ லெட்ஸ் வெயிட். ப்ராப்ளி எல்லாம் Q2ல வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. எண்ட் ஆஃப் Q2 அப்படின்னாங்க. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் அட் எண்ட் ஆஃப் Q2. இப்போ ஜூன்லேயே வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அங்கிருந்து நம்ம வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டு நம்ம மைக்ரோசாஃப்டோட பில்ட் 2026 பத்தி பேசணும். ஸோ அவங்களும் அந்த ஏஜென்டிக் எம்பசிஸ் பத்தி, அவங்களோட பைலட் பிராண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தோம். லாஸ்ட்ல வந்து முடிக்கிறப்ப வந்துட்டு வி எண்டட் வித் ஏஐ டோக்கனைசேஷன், டோக்கன் பட்ஜெட்டிங். அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல முக்கியமான பார்ட்டா வந்துட்டு எந்த ஏஐ வந்து மனிதரோட உழைப்பு தேவையில்லைன்னு அழிக்குது அப்படின்னு நினைச்சோமோ, ஆனா அதோட பணம், அதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம் வந்து ஒரு ஹியூமனுக்கு கொடுக்கறதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹியூமனே சீப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். அது இன்னைக்கு நிலைமை, பட் அது இன்னும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி டிட் சம் கம்பேரிசன் பிட்வீன் ஏன் இந்த அளவுக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த சென்னை ஒரு பெரிய சிட்டிக்கே எவ்வளவு பவர் தேவைப்படும், அதை விட ஒரு டேட்டா சென்டருக்கு எவ்வளவு பவர் தேவைப்படும் அப்படிங்கறது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம். பட் ஐ திங்க் லைக் ரொம்ப நல்ல ஒரு டீப் கவரேஜ் தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு 6 டாபிக் எடுத்தாலும் கூட வி ஹேவ் ஆக்சுவலி வென்ட் பேக் அண்ட் ஃபோர்த். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். பட் பிஃபோர் ஐ க்ளோஸ், ஸ்ரீராம், நீங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம நல்லா பண்ணோம். இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். பட் நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம அந்த FTEs பத்தி பேசுவோம் கட்டாயமா. கண்டிப்பா. எதனால தேவையா தேவையில்லையா, எப்படி அது மாறப்போகுதுங்கிறத பத்தி பேசுவோம். மற்றபடி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, சொல்லுங்க நன்றி. வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக். அன்டில் நெக்ஸ்ட். நன்றி. கண்டிப்பா. ஸோ நம்ம ரவி சொல்ற மாதிரி, இன்னொரு எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கட்டையும் சரி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பருக்கு பகிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக் வந்துச்சுன்னா அப்ப அதையும் நீங்க சொல்லுங்க. வில் ட்ரை டு கவர் தட். வி ஹாவ் அ பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு 12-15 பேர் இருக்கான்னு நினைக்கிறேன் நம்ம குழுமத்தை. இப்போ நம்ம 5 பேரோட ஆரம்பிச்சது, நீங்க ஒரு 12 பேர் அந்த குழுமத்தில் இருக்காங்க. ஸோ அதில் ஸ்ரீராம் மாதிரி வெட்டரன்ஸ் இருக்காங்க, அப்புறம் ரவி, விவேக், அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் பிஸி வித் தேர் ஒர்க். பட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் எடுத்து சம் ஆஃப் த டாபிக்ஸ் நம்ம வந்து பேசுறது எத்திக்கலை அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் பேசிட்டு இருக்கோம். அது ஒரு கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எப்படியும் கண்டிப்பாக பண்ணணும். So with that said, thank you for watching so far, and Sriram, thanks for joining. உங்களுக்கு தெரியும் early morning உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு வருத்துட்டு இருக்கேன். Thanks for taking your time and coming to this show. Thank you. Thank you. Hey Meta, stop recording. Thank you, Meta. Thank you.